வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? ஓகே, நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய டைமும் சொல்லியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் இந்த விஷயத்த. எப்படின்னா, நான் நிறைய பாட்டு கேட்பேன். எனக்கு நிறைய பாட்டு பிடிக்கும். ஸோ அது பிடிச்சதுனால தான் ரீல்ஸ் நிறையா பார்த்தேன். ரீல்ஸ் நிறையா பார்க்குறப்ப தான் சரி நாமளுமே ரீல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி சேனல் ஓப்பன் பண்ணேன். அதுக்கு பல ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு ஹெல்த் இஷ்யூ அது இதுலாம் நான் நிறையாவே சொல்லிட்டேன் அதை பற்றி. ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி பார்க்குற நீங்கள் யார், உங்கள் முகங்கள்லாம் எனக்கு தெரியாது. என் முகத்தை உங்களுக்கெல்லாம் தெரியும். உங்கள் முகங்கள்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பாடல் பாடுறேன், நான் யாரையும் அந்த பாடல்கள் உங்களை ஹர்ட் பண்ணுதா, உங்களை சந்தோஷப்படுத்துதா, உங்களை என்ன மாதிரி வருதுன்னு உங்களோட சூழ்நிலை, நீங்கள் பார்க்குற சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன் என்னாச்சுன்னு கேட்காதீங்க. யாரும் என்கிட்ட நீ பாடினதுனால எனக்கு இந்த பிரச்சனை, நீ பாடினதுனால இது அப்படிலாம் யாரும் சொல்லலை. அதுவும் என்னோட கற்பனை தான். இது ஒரு கற்பனை, இது ஒரு ரீல்ஸ். அந்த மேல் வாய்ஸுக்கு ஃபீமேலாக நான் ஆக்ட் பண்ணுறேன். இதே ஒரு மேல் ரீல்ஸ் பண்ணாங்கன்னா அந்த ஃபீமேல் வாய்ஸ்க்கு பாடுவாங்க. இவ்வளோ தான் இருக்கும், அதிகபட்சமாக அவ்வளோதான். ஸோ என்ஜாய் பண்ணி இந்த விஷயத்த நம்ம பண்ணுறோம். இது யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கோ, யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ, எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக பார்த்து இது ஒரு பொழுதுபோக்காக தான் எடுத்துகிட்டு போகணுமே தவிர இது சீரியஸ் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எந்த முகமுமே எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸு அவங்கள வேணால் தெரியலாம் மேபி. இது தெரியாத முகங்கள் தான் நிறைய எங்கெங்கேருந்தோலாம் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் மகிழ்விக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தானே இதில், தவிர வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் எதுவும் யாரும் ப்ளேம் பண்ணாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. யாரும் எம்படி நின்று இப்படி அப்படின்னா எதுவும் சொல்ல கிடையாது. இதுவும் என்னோடய கற்பனை தான். அந்த கற்பனையை நானே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இல்லை அப்படின்றது எனக்கு ஒரு கற்பனை, இதனால் இப்படி இருக்குமோன்னு. கண்டிப்பாக எந்த அரசியல்லையும் நம்ம தாக்கி பேசலை. பொதுவான கருத்துக்களை தான் நம்ம பேசுகிறோம். பொதுவான மக்கள் சில விஷயங்களை பேசுகிறோம். ஸோ அதை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, எடுத்துக்கலன்னா தள்ளி விட்டு போயிடுங்க. இது நம்ம யாரையும் செப்பரேட் பண்ணியோ எதுவுமே கிடையாது. பல ஊர்களை சொல்லி பாடுறோம், பல பேர்களை சொல்லி பாடுறோம். பாடல்கள் எழுதப்பட்டது அப்படி அந்த விதம், அதை நம்ம எடுத்து பாடுறப்போ அதெல்லாம் நம்ம பாடுறோம், அவ்வளோதான். இது முற்றிலும் என்னோட கற்பனை தான். யாரையும் ஹர்ட் பண்ணிட்டணுமோ அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு நானே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். யாரும் என்கிட்ட நாங்கள் பாதிக்கப்பட்டோம் நான் சொல்லலாம் கிடையாது. ஸோ நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பாடல்கள் எடுத்து பாடுறேன். பாருங்கள், என்னை விட சூப்பரான யூடியூபர்ஸ்லாம் அழகழகாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து அப்படி இப்படிலாம் பாடுறாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாரையுமே பாருங்கள், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.